இப்போ நம்ம வந்து வில்லிவாக்கத்தில் இருக்கக்கூடிய தாவேக்காவுடைய தேர்தல் பணிமனை பக்கத்தில் தான் இருக்கிறோம். இப்போ வந்து தாவேக்கால எப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க, டிஜிட்டலாக அவங்க வந்து இங்கே இருக்கக்கூடிய தொகுதி மக்களை எப்படி வந்து ரீச் அவுட் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி பேசுறதுக்காக நம்மளோட அவங்களுடைய நிர்வாகி ஒருத்தர் இருக்கிறாரு. ஹாய் பிரதர். வணக்கம் ப்ரோ. எப்படி வந்து நீங்கள் உங்களுடைய தேர்தல் ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இங்கே வந்து இப்போ டிஜிட்டல் டீம்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க, எப்படி ட்ராக் பண்ணுறீங்க? இப்போது தேர்தலில் வந்து இங்கேருந்து தான் எல்லா ஒர்க்குமே இங்கேருந்து தான் ப்ரைமரியாக ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம். கடந்த ஒரு 1.5 மாதமாகவே கிரவுண்ட் லெவலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுக்கு மெம்பர்ஸே வந்து ஆல்மோஸ்ட் வந்து 33,000 கிட்ட மெம்பர்ஸ் இருக்காங்க. டிஜிட்டலாக வந்து இப்போது ஒவ்வொரு வட்டத்துக்குமே வந்து தனியாக டீம் போட்டிருக்கோம். டிஜிட்டலாக வந்து அங்கே நடக்கிற மற்ற கட்சியில் நடக்கிற பிரச்சாரங்கள், நம்ம பண்ணுற பிரச்சாரங்கள், அதுக்கு அவங்க கொடுக்குற ரெஸ்பான்ஸு, நம்ம கொடுக்குற ரெஸ்பான்ஸ் எல்லாமே வந்து தனித்தனியாக வந்து எல்லாமே வந்து வட்டத்துக்கு ஒரு டீம் போட்டு நாங்கள் ட்ராக் பண்ணிட்டுருக்கோம். தாவேக்காவை பொறுத்தவரையில் ஒரு புது கட்சி தான், உங்களுக்கு விஜய் தான் முகம். இப்போ இங்கே வந்து திமுகவை பொறுத்தவரையில் அவங்க வந்து ஆல்ரெடி சிட்டிங் எம்எல்ஏ. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வெல் ஆயில்டு மெஷின். இப்போ திமுகவுக்கு வந்து ஸ்ட்ரக்சர்டாக அந்த கட்சியுடைய கட்டமைப்பு அப்படின்றது இருக்குது. எந்த வார்டில் என்ன பிரச்சனை, எந்த குடும்பம் திமுக குடும்பம் அப்படின்ற எல்லா ட்ராக் ரெக்கார்டும் இருக்கும். இப்போ தாவேக்காவை பொறுத்தவரையில் இதை டேக்கிள் பண்ணுறதுக்கு என்ன வியூகம் வச்சுருக்கீங்க? திமுக வந்து ஸ்ட்ரக்சருக்கு எல்லாமே கரெக்டு. ஆனால் சப்போர்ட்டுன்றது வந்து தாவேக்கா கூட தான் இருக்குது. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்களே பிரச்சாரம் போனீங்கன்னா நீங்கள் பேசும்போதே உங்களுக்கு தெரியும் அவங்கள்ட்ட ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸ்ட்ரக்சர் இல்லாமலாம் இல்லை. இப்போ ஸ்ட்ரக்சர் வந்து நாங்களுமே பில்ட் பண்ணிட்டோம். இப்போ வட்ட வாரியாக பூத்து வாரியாக வந்து நம்மளை வந்து டீம் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ 33,000 மெம்பர்ஸ் இருக்காங்க, கட்சி நிர்வாகிகள் இருக்காங்க, அது இல்லாமல் வாலண்டியர்ஸ் இருக்காங்க. ஸோ வந்து எல்லா பூத்துக்குமே வந்து குறைஞ்சது ஒரு மேப்பிங் மாதிரி பண்ணி இப்போ எல்லா பூத்துலையுமே வந்து 10லேருந்து 15 பேர் வந்து மினிமமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து டிஜிட்டலாகவும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க ஒர்க் பண்ணுறதே வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட வெளியே யாருக்குமே தெரியாது. ஆனால் விழுற ஓட்டு வந்து விழும்போது வந்து எல்லாம் ஃபேமிலியாக தான் வரும். நீங்கள் வந்து ஓட்டிங் டே நீங்கள் அதுக்கு பார்ப்பீங்க. இப்போ தாவேக்கா வந்து பிரச்சாரத்துக்கு போகும்போது என்ன சொல்லி வாக்கு கேட்குறீங்க? எது கன்வின்சிங் ஃபேக்டராக இருப்பதாக பார்க்குறீங்க? இப்போ தாவேக்கா போகும்போது சப்போர்ட்டே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இருக்கிற சப்போர்ட் வந்து உங்களுக்கு தாங்க ஓட்டுன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இப்போது எங்கள் ஆதவனை வந்து நிற்கிறாரு. ஆதவனை பர்சனலாகவே வந்து நிறைய வந்து வாக்குறுதி கொடுத்துருக்காரு. வந்து வட்டத்துக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் பண்ண போகிறோம், வட்டத்துக்கு வந்து ஒரு ப்ளே கிரவுண்ட் கொண்டு வர போகிறோம், பொங்கல் பரிசு வந்து 5,000 ரூபா மாதிரி நான் பர்சனலாக கூட நான் பண்ணுறேன். ஸோ என்னால் அஃபிஷியலாக பண்ண முடியாத கூட என்னோட பர்சனல் இதில் வந்து பண்ணுறேன் சொல்லி மக்களுக்கு எல்லாமே பண்ணுறதுக்கு அவர் ரெடியாக இருக்கார். எல்லாருக்கிட்டையுமே வந்து இப்போ ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் 2 days முன்னாடி. வந்து அதில் வந்து மக்களோட பிரச்சனை வந்து என்னென்ன இருக்குன்றதை வந்து அவங்க வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. எத்தனை கால்ஸ் வருது ஒரு நாளைக்கு? குறைஞ்சது டெய்லி 500 to 600 கால்ஸ் கிட்ட வருது. இப்போ யார் வந்து ரிசீவ் பண்ணுறா, எப்படி அதை அட்ரஸ் பண்ணுறாங்க? இந்த கால்ஸ் எடுக்கிறதுக்குனே வந்து 24 பாஸ் ஆன் வந்து ஒரு டீம் போட்டிருக்கு. அது வந்து யார் கால் பண்ணுறாங்க, என்ன கேட்குறாங்க, அவங்க எந்த ஏரியாவிலேருந்து கால் பண்ணுறாங்க, இதெல்லாமே வந்து நோட் பண்ணி வச்சுருக்கோம். ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் அவங்கவுங்க என்ன தேவையோ என்ன கேட்டாங்களோ அதை வந்து எங்களால் முடிஞ்சது எல்லாமே வந்து ஆதவனை இறங்கி அதை பண்ண போகிறோம். இப்போ வில்லிவாக்கம் தொகுதியை பொறுத்தவரையில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ ஆதவர்ஜுனான்றவர் வந்து பிரபலமான கேண்டிடேட் கிடையாது. அவர் இப்போ தான் வந்து தாவேக்காக்குள்ளே வந்தார். தாவேக்காவால் வந்து இப்போ விஜய்ன்ற ஃபேக்டரை அதெல்லாம் ஒர்க் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ கார்த்திக் மோகனை பொறுத்தவரையில் அவர் வந்து அண்ணா நகரில் ஒரு பிரபலமான ஒரு சிட்டிங் எம்எல்ஏ உடைய மகன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இங்கே குடும்ப பின்னணியும் இருக்குது. ஸோ எல்லாமே சேர்ந்து சப்போர்ட் பண்ணுது. திமுகன்ற கட்சியும் வந்து பலமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த வின்னிங் ஃபேக்டர் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க எல்லாரும். குடும்ப பின்னணி அதுன்றது நீங்களே சொல்லிட்டீங்க. குடும்ப பின்னணி இருக்குது, டிஎம்கேவோட சப்போர்ட் இருக்குது, அவங்களோட ஃபேமிலி எல்லாமே சப்போர்ட் இருக்குது. ஆனால் ஒருத்தரோட சன்னு எல்லாமே நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க வழக்கமாக எப்போவுமே பண்ணுற அதே குடும்ப ஆட்சி, அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் எல்லாமே வருவாங்க, எல்லாமே அவங்க தான் எம்எல்ஏ ஆவாங்க, சிஎம்ஏ அவர் தான் ஆக முடியும். ஸ்டாலின் சார் குடும்பத்தை தாண்டி யாருமே வந்து அங்கே சிஎம் ஆக முடியாது. ஸோ இதெல்லாமே வந்து மக்களுக்குமே தெரியும். மக்களே வந்து கரெக்டான ஒரு ஆள் இவ்வளோ நாள் வரலன்னு தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாரும் கரெக்டாக வரல, இவங்க மாற்றி இவங்களுக்கே போட்டுட்ருக்கோன்றதுனால தான் இவ்வளோ நாளாக வந்து போட்டு அவங்க சலிச்சு போயிட்டாங்க. இப்போ நம்ம வரும்போது அவங்க வந்து ஓப்பனாகவே சொல்கிறாங்க, நீங்கள் எங்களுக்காக நீங்களாச்சும் எதாவது செய்யுங்க. அதை பண்ணுறதுக்கு தான் ஆதவனை வந்திருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி வாக்குறுதி தான் நம்ம கொடுத்துக்கிட்டுருக்கோம். என்னெல்லாம் கொடுத்துருக்கோமோ அது எல்லாமே தனித்தனியாக ஒவ்வொரு வட்ட வாரியாக பூத்து வாரியாக நாங்கள் நோட் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து ஜெயிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நாங்கள் வந்து ஆதவன கிழமை எல்லாமே இறங்கி பண்ண போகிறோம். எங்கள் மாவட்ட செயலர் பூக்கடனானும் அதுக்கான வேலைகள் எல்லாமே செஞ்சுட்டு இருக்காரு. இந்த லிஸ்ட் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. நிறைய வருது ரெக்வஸ்ட். நீங்கள் வந்து ஒரு ஆப் பேஸ்டு மெம்பர்ஷிப் ப்ரோக்ராம் ஒன்று பண்ணீங்க இல்லையா தாவேகாவில்? ஸோ வில்லிவாக்கம் தொகுதியை பொறுத்தவரையில் எவ்வளோ பேர் ரிஜிஸ்டர்ட் மெம்பர்ஸாக இருக்காங்க? 33,000 சில்ட்ரன். 33,000 மேலே. ஓகே. அவங்களாம் வந்து இப்போ எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க? இப்போ நீங்கள் வந்து களத்துக்கு போகும்போது இப்போ இந்த ஆன்லைன் மெம்பர்ஷிப்பெல்லாம் நம்ம வந்து பல கட்சிகள் பண்ணியிருக்காங்க. பாஜகலாம் மிஸ்டு கால் கொடுத்து கட்சியில் சேர்றதெல்லாம் நடந்துருக்குது. இப்போ நீங்கள் வந்து அந்த ஆன்லைன் மெம்பர்ஷிப்பை நம்பி நீங்கள் வந்து களத்துக்கு போகும்போது ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது? உண்மையாகவே அவங்கெல்லாம் வந்து ரியல் மெம்பர்ஸா இல்லை வந்து ஃபேக் மெம்பர்ஸா? எப்படி இது ஒர்க் ஆகுது? ஸோ 33,000 மெம்பர்ஸ் வந்து இப்போ எங்களுக்கு அது மந்த் வைஸ் டேட்டா வந்துடும். டேட்டா வரும்போது நாங்கள் வந்து அவங்களை ரீச் அவுட் பண்ணிவிட்டு எங்களுக்குன்னு தனியாக வாட்ஸ்அப் குரூப் இருக்குது.
ஸோ பூத் வாரியாக வந்து எங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அதில் தான் அந்த 33,000 மெம்பர்ஸும் இருக்காங்க. அதில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 70 to 80% வந்து இப்போ கிரவுண்டில் ஆக்டிவாக இருக்காங்க. இது எல்லாருமே வந்து ஒர்க் இருக்கிறதுனால நாங்கள் வந்து டிஜிட்டலாக சப்போர்ட் பண்ணுறோம். எங்களால் முடிஞ்சதை டிஜிட்டலாக வந்து எங்கள் வீட்டில், எங்கள் பக்கத்து வீட்டில், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து 70 to 75% வந்து ஆல்மோஸ்ட் வந்து கிரவுண்டில் இருக்காங்க. ஸோ இப்போ அவங்க தான் உங்களுக்கான பிரச்சார பீரங்கின்னு சொல்லலாமா? கண்டிப்பாக நிர்வாகிகள் இருக்காங்க. அவங்க கூட வந்து வாலண்டியர்ஸாக மெம்பர்ஸும் வராங்க. மெம்பர்ஸ் கூட அவங்களோட வாலண்டியர்ஸ் வராங்க. ஃபேமிலியாக வராங்க. நாங்கள் இப்போ ஒரு பிரச்சாரம் போகிறோன்னா அதை நான் வராருன்னா எங்கள் கூட அவங்களே வராங்க. நாங்களும் வரோம், நாங்களும் எங்கள் ஏரியாவில் நிறைய எங்கள் அந்த வீட்டில் ஒரு 4 பேர் தெரியும்னா நாங்கள் வரோம், நாங்கள் கேட்குறோம், உங்களுக்காக நாங்கள் பார்க்குறோண்ணா அப்படி சொல்லிட்டு அவங்களே வந்து பேசுகிறாங்க. இப்போ திமுகவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த வட்ட செயலாளர்லேருந்து எல்லாருமே வந்து ரொம்ப கீனாக அவங்களுக்கு எப்படி இந்த தேர்தல் நேரத்தில் வேலை செய்கிறது அப்படின்ற அந்த டெக்னிக்ஸ் அப்படின்றது தெரியும். இப்போ இந்த கட்சி புதுசு, இந்த வேட்பாளர் புதுசு, அவருக்கே இதுதான் தேர்தல் முதல் அனுபவம்னு நினைக்கிறேன். இப்போ ஒர்க் பண்ணக்கூடிய நிறைய பேர் யங்ஸ்டர்ஸாக இருக்கீங்க, எல்லாருமே வந்து இதுதான் வந்து முதல் தேர்தல் அனுபவமாக இருக்கும்போது எந்த ரூட்டுக்கு போகணும், எந்த ஏரியாவுக்கு போனால் நம்ம வந்து ஈஸியாக அதை கவர் பண்ண முடியும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் எப்படி நீங்கள் மொபிலைஸ் பண்ணுறீங்க, இந்த நாலேஜை எப்படி நீங்கள் கேதர் பண்ணுறீங்க? ஸோ அதை வந்து ஆல்ரெடி திமுக கூட பல தேர்தலில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவருக்கு கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியும், கிரவுண்டில் எப்படி ஒர்க் பண்ணணும்னு தெரியும், அதுக்கான பிளான்ஸ் எப்படி பண்ணணும்னு தெரியும். நாங்களுமே மாவட்ட நிர்வாகிகள், தொகுதி நிர்வாகிகள், பகுதி செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள் எல்லாருமே வந்து இதை வந்து ட்ரைனிங்காக நிறைய வந்து பண்ணி இப்படி பிளான் பண்ணணும், ரூட்ஸ் எப்படி போடணும், எந்தெந்த பாகத்தில் எப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணி எந்த டீம் கூட எப்போ வந்து பிரச்சாரத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணணும், என்ன பேசணும், எல்லாமே வந்து நாங்களுமே ஆல்ரெடி எல்லாமே செட் பண்ணி தான் கிரவுண்டுக்கு வரோம். ஸோ ஆதவனன்னு தெரியாத ஒன்றும் இல்லை. பிரச்சாரம் எப்படி ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடிக்கணும் அதை வந்து எல்லாமே அவர் கைட் பண்ணுறாரு. நாங்களுமே அது ப்ரிப்பேர்டாக தான் வந்துருக்கோம். இப்போ சப்போர்ட்டுன்றது இருக்கா? இப்போ நீங்கள் வந்து தாவேக்கா பக்கம் சொல்கிறது என்னன்னா, எங்களுக்கு வந்து போலீஸ் பெர்மிஷன் கொடுக்குறதில்ல, அந்த மாதிரி நிறைய இந்த மாதிரியான தகவல்களை சொல்கிறாங்க. ஏன் உங்களால் பிரச்சாரத்துக்கு போக முடியலன்னு கேட்டால் பெர்மிஷன் கொடுக்கல. இப்போ எல்லா அரசியல் கட்சியும் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிறாங்க, சுதந்திரமாக பிரச்சாரம் பண்ணுறாங்க, எல்லாமே நம்ம பார்க்குறோம். இப்போ தாவேக்கான்ற கட்சிக்கு அவ்வளோ நெருக்கடியாக கொடுக்குறாங்க. கண்டிப்பாக நிறைய இடத்துல நெருக்கடி. கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ ஏன்னா நெருக்கடின்னா இது வந்து பொத்தாம் பொதுவாக ஏதோ சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறவங்களுக்கும் தோணும். நமக்கு கூட அப்படி தான் தோணுது. என்னடா அவங்க எப்போ பார்த்தாலும் ரத்து பண்ணுறாங்க, எப்போ பார்த்தாலும் வந்து பிரச்சாரத்தில் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க, காவல்துறை அனுமதி கொடுக்க மாட்டேதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து மிகைப்படுத்தி சொல்கிறது போல தானே தெரியுது. கண்டிப்பாக இல்லை. இப்போது வில்லிவாக்கத்துலேயே வந்து 2 தடவை தளபதி வர்றதா இருந்து கேன்சல் ஆச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ சித்தோ நகர் பாயிண்ட்டாக வச்சுருந்தோம். இப்போ கிட்டத்தட்ட இந்த திருமணை தான், இந்த திருமணை தான் வந்து அந்த பாயிண்ட்டு. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போது தளபதி வராருன்னா அங்கே வந்து நின்று பேசிட்டு அவர் அப்படியே யூட்டன் போட்டு அதே பிரிட்ஜ் ஏறி போயிடணும். ஓகே, அடுத்த இது வந்து போகக்கூடாது, அது வந்து அடுத்த தொகுதிக்குள்ளே போகக்கூடாது, 1 ஹவரில் முடிச்சுட்டு அப்படியே வந்து போயிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே யூட்டன் போகிறதுக்குலாம் இடமே கிடையாது. இங்கே யூட்டன் போட்டுலாம் கூட்டம் நெரிசல் ஆகிடும். இங்கே வந்து ரொம்ப ஒரு நேரவான ரோடு. அந்த யூட்டன் இடத்துலலாம் அங்கே ஒரு தேட்டர் இருக்குது, நாதமுனி ஒரு தேட்டர் இருக்குது. ஸோ வந்து அங்கெல்லாம் வந்து திரும்பினாங்கன்னா கண்டிப்பாக இஷ்யூ ஆகும். அதுவும் இல்லாமல் அவர் தொகுதியில் உள்ளே போகிறதுல என்ன பிரச்சனைன்றது வந்து எங்களுக்கு புரியல. 2 வாட்டி இது அதுதான் எங்களுக்குமே புரியல. இப்போ தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலில் வந்துடும். ஆதவ் கூட சொன்னார், நீங்கள் பாருங்கள், தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததுக்கு பிறகு பாருங்கள் எங்கள் தலைவர் எப்படி பிரச்சாரம் பண்ணுவார், நாங்கள் எப்படி பிரச்சாரம் பண்ணுறோம், ஏன்னா இது வந்து காபந்து அரசாயிரும், கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம் இருக்காது, இதெல்லாம் நிறைய சொன்னார் இல்லையா? இல்லை, பட் நீங்கள் வந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததுக்கு பிறகும் நீங்கள் இதே மாதிரியான குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக வச்சிங்க அப்படின்னா எப்படி ஏற்றுப்பாங்க? நாங்கள் உண்மையிலே நம்பணும். இது வந்து நம்ம எலெக்ஷன் கமிஷன் கிட்ட வந்ததுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு பர்மிஷன்ஸ் வந்து கரெக்டாக கொடுப்பாங்க. நம்ம வந்து நம்மள ஒன்றும் அட்வான்டேஜாக அதுவும் கேட்கல, எல்லாருக்கும் கொடுக்குறதா எங்களுக்கும் கொடுக்கணும்னு கேட்குறோம், அதுக்கான செக்யூரிட்டி தான் கேட்குறோம். ஆனால் வந்து இன்னுமே இடர்பாடுகள் இருக்குது. இப்போ ஒரு 4 இடத்துல கேட்குறோன்னா அது வந்து எவ்வளோ தூரம் மாற்ற முடியுமோ மாற்றுறாங்க. இல்லை, என்ன காரணம் சொல்லி உங்களுக்கு மறுக்கிறாங்க? இல்லை, இங்கே வந்து கொடுத்தா வந்து இந்த டைமிங்கில் கொடுக்க முடியாது, எங்களால் வந்து இதுக்கு மேலே வந்து செக்யூரிட்டி யூஸ் பண்ண முடியாது, இந்த டைமிங் மேலே கொடுத்தா செட் ஆகாது, நீங்கள் இதுக்குள்ளேயே முடிச்சுக்கோங்க, எங்களால் வந்து அவ்வளோ லாங் ஹவர்ஸ் இது பண்ண முடியாது, நீங்கள் வேறு இடம் பாருங்கள், இல்லை இந்த இடத்துலேருந்து இது பண்ணுங்கள், நாங்கள் ஃபேவரபுளான ஒன்று கொடுக்கும்போது அதில் என்னெல்லாம் சொல்ல முடியுமோ சொல்கிறாங்க. எல்லாருமே அப்படி சொல்கிறாங்க சொல்ல மாட்டோம். ஆனால் இருந்தாலும் நிறைய இடத்துல இது நடக்குது. இல்லை, இந்த பாதுகாப்பு கருதி அப்படின்றது இப்போ நீங்கள் எல்லா வேட்பாளர்களும் போய் டோர் டு டோர் கேம்பெயின் பண்ணுறாங்க, எல்லா தெருக்கள்லையும் நடக்கிறாங்க. ஆதவர்ஜுனா போகும்போது கூடுதல் பாதுகாப்பு தேவைப்படுதா, இல்லை என்ன காரணத்துக்காக அதை சொல்லி மறுக்கிறாங்க? இல்லை, தளபதி சொன்ன மாதிரி இப்போ தளபதி வரும்போது 2 வாட்டி அதுக்கான மறுப்புகள்லாம் இருந்துச்சு. அது இல்லாமல் இப்போ இங்கே தொகுதிக்குள்ளே ஆதவனா வர்றது வந்து பர்மிஷன் வந்து அப்படி இப்படி எதுவும் லேட்டானாலும் கொடுத்துட்றாங்க. ஆனால் நாங்கள் நிர்வாகிகள் ஆதவனா எல்லாருமே வந்து தொகுதிக்குள்ளே பிரச்சாரம் போகும்போது நிறைய இடர்பாடுகள் இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நாங்கள் நிர்வாகிகள் வந்து இப்போ கேம்பெயின்குள்ளே போகிறாங்கன்னா இப்போ அவங்கள வந்து பர்மிஷன் லெட்டர் வச்சுருக்கீங்களா, ஜெராக்ஸ் ஃபோனில் எடுத்து காட்டினா இல்லை நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்துட்டாங்க,
நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்தால் தான் நம்ம பண்ண முடியும் அப்படின்னா அவங்க வந்து சரி ஓகே நம்ம கேட்குறாங்க, நம்ம வந்து ஒரு அதிகாரி கேட்குறாரு, நம்ம அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண இல்லையா அப்படின்னா சரி உடனே எங்ககிட்ட வார் ரூமுக்கு எங்களுக்கு கால் வந்தால் நாங்கள் யார் என்ன லீகல் டீம் அங்கே அனுப்பிச்சு அவங்க எல்லாமே எடுத்து காட்டி அது முடிக்கிறதுல 1 hour அங்கே லேட் ஆகிடும். ஸோ அந்த பிரச்சாரத்தில் நம்ம வர டைம் மார்னிங் 7 to 10னா அதில் ஒரு 1 hour வந்து இதிலே டிலே ஆகிடும். இந்த மாதிரி நிறைய இடத்துல சின்ன சின்னதாக இடர்பாடுகள் வந்துட்டு தான் இருக்குது. இந்த தொகுதியை பொறுத்தவரையில் நீங்கள் வந்து களத்தில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்ற கேள்வி நான் கேட்டால் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவீங்க. பட் தாவேகா ஜெயிப்பதற்கு என்னென்னலாம் இங்கே காரணங்களாக இருப்பதாக பார்க்குறீங்க? முதல் காரணம் தளபதி தான். ஒரு மாற்றம் வரணும், அதுக்கான கரெக்டான ஒரு நபராக வந்து தளபதியை பார்க்குறாங்க. அவரால் வந்து ஒரு நல்ல ஆட்சி கொடுக்க முடியும், அவரை வந்து ஊழலே இல்லாமல் ஒரு ஆட்சியை கொடுக்க முடியும், அதை வந்து எங்கள் ஆதவனா வந்து அதை வந்து நிறைவேற்ற முடியும். மாவட்ட செயலர் குமார் அண்ணா இங்கே வந்து ஆல்ரெடி வந்து நாங்கள் 3-4 வருஷமாக வந்து இங்கே பல நாள் வந்து இங்கே ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த அதிருப்தியெல்லாம் இல்லையா? இப்போ வந்து பூக்கடை குமார் தான் இங்கே மாவட்ட செயலாளர், அவருக்கு வந்து சீட்டு கிடைக்காம இப்போ வந்து ஆதவர்ஜுனா வந்து இங்கே கேண்டிடேட்டாக போட்டிருக்காங்களே அப்படின்றதுனால உட்கட்சி புஷெல்லாம் இல்லையா? பூக்கடை குமார் அண்ணா வந்து நாங்கள் எல்லாருமே டீமாக தான் ஒர்க் பண்ணுவோம். ஆனால் ஆதவனை அது வரும்போது நாங்கள் வந்து ஹாப்பி தான். ஆதவனே வந்து நம்ம தளபதி கூட இருக்கிறவரே வந்து நம்ம கூட ஒர்க் பண்ணும்போது நாங்கள் வந்து மாவட்ட செயலாளர் உட்பட எல்லா நிர்வாகிகளும் வந்து சந்தோஷமாக வந்து இறங்கி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பவராக வந்து இறங்கி வேலை செய்யலாம் அப்படின்றதுனால தான் வந்து அது சொல்லும்போது எல்லாருமே எல்லா நிர்வாகிகளும் சந்தோஷமாக தான் இந்த ஒர்க்கை வந்து பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோலாம் ரொம்ப டீட்டெயில்டாக வந்து வில்லிவாக்கத்தை பொறுத்தவரையில் தாவேகாவுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, தாவேகா நிர்வாகிகள் வந்து எப்படி டிஜிட்டலாக அவங்களுடைய கேம்பெயின் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம்.